சாப்பிட வாங்க. நீங்க சாப்பிடலன்னு வீட்டுல யாருமே சாப்பிடாம உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க இப்படி இருக்கிறது கீதா விரும்பவே மாட்டேன். கீதா அவ கனவு கண்டபடி வாழ நான் கொடுத்து விட்டேன். நான் நெருங்கி வரும்போது அவ என்னை விட்டு விலகியே போயிட்டா. இப்ப எனக்கு இருக்கிறதெல்லாம் அவ நினைவு ஒண்ணுதான். நீங்க எப்படி எல்லாம் இருக்கணும்னு கீதா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா. அதுல ஒண்ணு நீங்க வேளா வேளைக்கு வீட்டுக்கு வந்து நேரத்தோடு சாப்பிடணுங்கிறது. கீதா பேரு சொல்லி கூப்பிடுறேன். வாங்க. வேண்டாம் வேண்டாம். ஏன் இப்படி குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஏஞ்சி வாங்க, எழுந்துருங்க. ஏமகன் என்னடானா ராணி பின்னாடி சுத்தி லவ் பண்றேன்னு கல்கத்தாவுக்கு போயிருக்கான். இவன் என்னடானா இவனை பின்னாடி சுத்த வச்சுக்கிட்டு இருக்கிறாளே. ஹலோ, யார் பேசுறது? நான் ராணி பேசுறேன். என்ன உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் போன் பண்றேன். என்ன அது? உன் சிநேகிதி கீதா இதய கோளாறுனால சாகல, வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த கொலையை செஞ்சவன் வேற யாரும் இல்லை, கீதாவோட புருஷன் ராஜன் தான். போய் போய் அவர் ஏன் அவளை கொலை செய்யணும்? அவர் கீதாவை எப்படி நேசிச்சாருன்னு எனக்கு தெரியும். கீதாவை நேசிச்சது வெறும் நடிப்பு. நடிக்க வேண்டிய அவசியம் இன்னுமா உனக்கு புரியல? உன் சிநேகிதி கிட்ட அளவு கடந்த அன்பா இருந்ததா நீ நம்பினாதான் அவன் மேல உனக்கு பச்சாதாபம் ஏற்பட்டு உன் சிநேகிதி கொலைக்கு பின்னால உண்மை தெரியாத நீ அவன் மேல இறக்கப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கவே அப்படிங்கறதா அவனுடைய திட்டம். அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். நடந்தது கொலைதான் உன்னால நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். உன் சிநேகிதியோட உடலை அழிச்சிட்டா கூட அவளுடைய அஸ்தி இந்த வீட்டுலதான் இருக்கு. அது கொலைகாரனை காட்டி கொடுத்துடும். அந்த அஸ்தியில கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு போய் ரசாயன சாலையில கொடுத்து பரிசோதிக்க சொல்லிப்பார். கொடுக்கப்பட்ட விஷத்தினுடைய சுவடு அழியாம இருக்கும். நான் சொல்றது எதையும் அலட்சியப்படுத்தாதே. உன் சிநேகிதியை நீ நேசிக்கிறது உண்மையா இருந்தா அவளுடைய புனிதமான நட்பின் மேல ஆணையிட்டு சொல்றேன், கொலைகாரனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ யார் பேசுறது? ஹலோ,